அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயம் தெளிதல் நிகழ்வு. பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் அன்பர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்த உள்ளார்கள். அன்பர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அம்மாவிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். உங்களோட கையை உயர்த்துங்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இதுவரையிலும் நமக்கு மிக சிறப்பாக அருட்தந்தை அவர்கள் குரலில் பஞ்சபூத நவக்கிரக தவமும் மற்றும் இன்றைய நிகழ்வு முழுவதையும் தொகுத்தளித்துக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பேராசிரியர் அருள்நிதி சுதா காளிங்கன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீள ஆயுள், நிறைய செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய கேள்வி பதில் நிகழ்வில் நம்மை ஒருங்கிணைத்திருக்கும் இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு அருட்தந்தை அவர்களுடைய உடற்பயிற்சி, தவ விளக்கம், தத்துவ விளக்கங்கள் எதிலாவது ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுமானால் கைகளை ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறிது நேரம் நம்ம வேற ஏதாவது சிந்தித்து கொண்டு இருக்கலாம். யாருக்காவது சந்தேகம் வருமானா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாம இன்னைக்கு சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்கள்ல ஒண்ணு புலன்கள் பற்றினது. அதை பத்தி நாம கொஞ்சம் இன்னைக்கு சிந்திக்கலாம். இப்ப மனிதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்களும் இந்த உலகத்துலதான் வாழுது. அது எல்லாமே அஞ்சறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அவையும் இங்க இருக்கு. ஆறறிவான மனிதனும் இங்கதான் இருக்கான். இப்ப இந்த அஞ்சறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது பசி அப்படின்னு வரும்போது அதனுடைய உணவை தேடக்கூடியது அதனுடைய வேலை. அப்புறம் பசிக்காக உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியது அதனுடைய வேலை. அப்போ அதுக்கு தூக்கம் வரும்போது தூங்குது, தன்னுடைய இனத்தை பெருக்குது. இந்த அளவுல அது தன்னை தானே நிறைவு பண்ணி கொள்ளுது. அது அதுக்கு போதுமானதா இருக்கு. ஆனா மனுஷன் அப்படின்னு பார்த்தோமா அந்த அளவுல நிறைவு அடையக்கூடிய ஒரு போக்கு இல்லை. ஏன்னா உயிரினங்கள் அந்த இதுலயே நிறைவு பண்ணிக்குது. இது புலன்வயப்பட்ட அறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த வழியில தான் அது அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா மனிதர்கள் பார்த்தோம்னா இவனுக்கு 6வது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதுகளுக்கு அந்த அறிவு இல்லை. அதுதான் காரணம். அப்ப அதுகளுக்கு மனதை பத்தியோ உயிரின் மூலத்தை பத்தியோ உணரணுமா அப்படின்னா உணர வேண்டிய அவசியமே இல்லை. அது சாப்பிட்டு தூங்கி வாழ்ந்து அதோட வாழ்க்கையை முடிச்சிடும், அவ்வளவுதான். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது.
அவன் உருவ அமைப்புலையும் அவற்றை விட ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான். அறிவிலையும் அவற்றை விட ரொம்ப உயர்ந்தவனா இருக்கான். இப்ப மற்ற ஜீவன்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவன். இயற்கையை அப்படியே அனுபவிச்சு வாழாம அதை தன்னுடைய தேவைக்கா மாற்றி அனுபவித்து தூய்க்க பிறந்தவன் மனிதன். இப்ப இந்த தன்மாற்ற சரித்திரத்துல ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஐந்தறிவுக்கு இருக்கக்கூடிய விலங்குகள் வரைக்கும் வாழ்ந்து அதன் காரணமா பெற்ற பதிவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்து தொடரா வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி வந்த வித்து தொடரையும் கொண்டு 6வது அறிவையும் கொண்டு மனிதனா நம்ம வந்திருக்கோம். இந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுத்தறிவை அடைஞ்ச காரணத்தினால இறைநிலையை நாம வாழுங்காலத்தை உணர்ந்து முடிவுல நாம இறைநிலையோடையே கலக்க பிறவி எடுக்கப்பட்டவன் தான் இந்த மனிதன். ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புலன்கள் வழியா இன்ப துன்ப நிகழ்வுகளை அனுபவிச்சு அதிலேயே மூழ்கி தான் வந்த பாதை எது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியறது இல்ல, தான் போக வேண்டிய பாதை எது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியறது இல்ல. இதைத்தான் திருமூலர் சொல்றாரு, நம்ம மனதுல இருக்கக்கூடிய அதை வந்து 5 பசுன்னு சொல்றாரு. நம்முடைய புலன்களை 5 பசு அப்படின்னு சொல்றாரு. பார்ப்பான் அகத்தே பார்ப்பசு 5உல மெய்ப்பாருமின்றி வெறித்தே திருவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே அப்படின்னு சொல்றாரு. இந்த பார்ப்பசு 5 பத்தி நாம விளங்கி கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய கர்ம இந்திரியங்கள் 5 இருக்கு. அதை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கர்ம இந்திரியங்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா, கர்மம்னாலே செயல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நமக்கு செயல்கள் செய்யக்கூடிய இந்திரியங்கள் உறுப்புகள் நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கை, கால், வாய், குதம், பால்குறி, இது எல்லாமே செயல்களை, நம்முடைய தினசரி கடமைகளை நாம நிறைவேற்றிக் கொள்ள இறைவனால படைக்கப்பட்டது நமக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞான இந்திரியங்கள். இது வந்து தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா உணர்கருவிகள்னு பேர். உணர்கருவிகள்னு ஏன் பேருன்னா, உணர்ச்சிகளை உணர்வுகளை உணர்வதற்கு அது பயன்படுது. இப்ப மற்ற உறுப்புகள் வந்து செயல் செய்யறதுக்கு அந்த கர்ம இந்திரியங்கள் பயன்படுது அப்படின்னா, அந்த ஞான இந்திரியங்கள் உணர்வுகளை உணர்வதற்கு பயன்படுது. இப்ப தொட்டா தொடுறாங்கங்கிறத உணர்வா பெறுறோம், தொடு உணர்வு. நாக்குல ஒரு சுவையை வந்து சுவையா உணர்றோம், அது வந்து சுவை உணர்வு. அதே மாதிரி நம்ம மூக்கின் மூலமா வாசனையை நுகர்றோம், அது வந்து நுகர் உணர்வு. கண்கள் மூலமா ஒளியா நம்ம வந்து உணர்றோம், பார்வையா, அது வந்து ஒளி உணர்வு. காதுகள் மூலமா ஒலி உணர்வு, சவுண்டு. அப்ப இந்த 5 உணர்வுகளை நாம வந்து அதன் மூலமா உணர்ந்து கொள்வதுனால இதுக்கு வந்து உணர்கருவிகள் அப்படின்னு பேர். இந்த 5லயும் வந்து பாத்தீங்கன்னா தோல் தான் தொடு உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அகத்தாய்வு முடிச்சவங்களும் இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து பயிற்சிகள் எடுத்தவங்களும் இருப்பீங்க. அதனாலதான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றோம். நான் அகத்தாய்வுலாம் எடுத்திருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஓரளவு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு பஞ்சேந்திரிய தவம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து இருக்கக்கூடியவங்க இருக்கிறதுனால நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு வர்றோம். இப்ப இந்த தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடு உணர்வா நம்மளுக்கு இருக்கு. இப்ப யாராவது வந்து நம்மள தொடுறாங்களோ, அல்லது ஒரு காத்து நம்ம மேல படுது, அல்லது ஒரு வெயில் படுது, இதெல்லாமே நம்ம ஸ்கின்னின் மூலமா தானே உணர்றோம். அப்ப அது வந்து நமக்கு தொடு உணர்வா நம்ம தோல் மூலமா நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். அடுத்து நாக்கு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா சுவை உணர்வு அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு டேஸ்ட் ஆனாலும் நாம நாக்கின் மூலமா தான் உணர முடியும். அதே போல மூக்கின் மூலமா நம்ம வாசனையை, அது நல்ல வாசனையாகவும் இருக்கலாம், ஒரு அசுத்தமான நாற்றம் பிடித்த வாசனையாகவும் இருக்கலாம். நாற்றம்னாலே வாசனை அப்படின்னு தான் அர்த்தம் தமிழ்ல. அப்ப அதுவும் நமக்கு மூக்கின் மூலமா நுகர் உணர்வா உணர்றோம். கண்கள் மூலமா நமக்கு ஒளி உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைட் இருக்கு இல்லையா, அந்த ஒளி உணர்வு நம்ம உணர்றோம். காதுகள் மூலமா சவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஒலி உணர்வா நம்ம உணர்றோம். இப்படி உணர்வுகளை உணர்றதுக்கு பயன்பட்டதுனாலதான் இவை எல்லாமே உணர்கருவிகள் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த முறையில பொருட்களோடும், நபர்களோடும் நாம தொடர்பு கொள்ளும்போது, அந்த உணர்வ நம்ம எப்படி பெறுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல செலவு செஞ்சு தான் நம்ம அந்த உணர்வுகளையே பெற முடியும். சும்மா வந்துராது. ஒரு பொருள் நம்ம கடையில போய் வாங்குறோம்னா, அதுக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் பணம் குடுத்து, ஏதோ ஒரு பொருள குடுத்து, அப்படித்தான் நம்ம அந்த பொருளையே கடையில இருந்து எங்க இருந்தோ வாங்க முடியும். அதே மாதிரி இயற்கையில இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆற்றலையும் நம்ம உணரணுமானா, அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிராது. அப்போ நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் தான் அங்க நம்ம செலவழிக்கிறோம். உதாரணமா, இப்ப நமக்கு அ அன்றாட வாழ்க்கையில நமக்கு நெறையா பொருட்கள் தேவைப்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப உணவுப் பொருட்கள் இருக்கு, உடைகள் தேவைப்படுது. அது மாதிரி நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே நமக்கு சும்மா வந்துருமா? ஒண்ணொண்ணுக்கும் ஒரு ரேட் இருக்கு. ஒண்ணொண்ணுக்கும் ஒரு விலை இருக்கு. அப்ப அத குடுத்து தான் நம்ம வாங்க முடியும். எ அதே மாதிரி இந்த தொடு உணர்வு அப்படிங்கிறதையும், இந்த மற்ற உணர்வுகள் அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி பெற முடியும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்த செலவு செஞ்சா தான் நம்ம அத உணர முடியும். எடுத்துக்காட்டா, இப்ப நம்ம யாராவது நம்ம தொடுறாங்க. அப்ப நம்ம தொட்ட உடனே அனிச்சையா நம்ம அவங்கள திரும்பி பார்க்குறோம். யாரோ தொடுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு காற்றோ, ஒரு தென்றலா அடிக்கக்கூடிய காற்றோ, அல்லது புயலா அடிக்கக்கூடியதோ, பனியோ, மழையோ எதுவானாலும் அத உணரும்போது, அங்க நம்ம தோல்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் அங்க போயி செலவாகி, அந்த உணர்வ நம்ம மூளைக்கு உணர்த்துது. அப்ப இந்த மூளை நம்மளுக்கு கட்டளை இடுது. யாரோ தொடுறாங்க, திரும்பி பாரு அப்படின்னு. அல்லது இது நல்ல தென்றல் காற்றா இருக்கு. அல்லது ரொம்ப குளிருது, ஒரு போர்வை எடுத்து போத்திக்கோ. அந்த மாதிரி அந்த மூளை கட்டளை இடும்போது, நம்ம அத செய்ய ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி தான் நம்முடைய கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜீவகாந்தத்தை நம்ம செலவு செய்து தான் அந்த உணர்வுகள நம்ம பெற முடியும். அந்த ஜீவகாந்தம் பெறக்கூடிய அந்த உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அவங்களுக்கு அந்த உறுப்பு சம்பந்தமான சில கோளாறுகள் இருக்கும். கண் பார்வை குறைபாடு இருக்கிறது, காது கேட்பதில் குறைபாடு இருக்கிறது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உடம்புல ஜீவகாந்தம் இருந்தா கூட, அந்த உறுப்புகள்ல ஏதாவது குறை இருக்கும்போது, அந்த ஜீவகாந்தத்தை ஏற்று, அதை அனுபவித்து, அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த உறுப்புகளுக்கு குறைவா இருக்கிறதுனால, நம்ம அத உணர முடியாம போகுது சில பேருக்கு. இப்ப இந்த ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு செலவிட்டு அதோட உணர்வுகள நாம பெறுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த 5 இந்திரியங்கள்ல ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு ஒரு பெர்சன்டேஜ் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப தோல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம யாராவது தொடும்போது ஒரு உணர்வு பெறுறோம்னா, அங்க கொஞ்சம் கம்மியான அளவு தான் நம்ம ஜீவகாந்தத்த இழக்கிறோம். ஒரு 0.13% அளவு தான். ரொம்ப கம்மியா 1% கம்மியா தான் நம்ம செலவழிக்கிறோம். அப்ப அந்த தொடு உணர்வ நம்ம உணர்வா பெறுறோம். நாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.5% நம்ம ஜீவகாந்தம் செலவாகுமாம். மூக்குல 0.64% செலவாகும். உள்ளதிலேயே அதிகமா நம்ம ஜீவகாந்தம் செலவழிக்கிறது நம்ம கண்கள் மூலமா தான். 83.23% நம்ம கண்கள் மூலமா தான் செலவழிக்கிறோம். எப்பவுமே திறந்து வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கண்கள் மூலமா பல இத பார்க்குறோம். டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம். இப்ப மொபைல் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கண்கள் மூலமா புலன் அனுபவம் ரொம்ப செலவழிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப காதுகள் மூலமா 13.50% நம்ம செலவழிக்கிறோம். அப்ப இது இந்த அளவாவது நம்ம செலவழிச்சா தான் அந்த உணர்வுகளை நாம பெற முடியும். ஒவ்வொன்னுக்கும் ஏன் இந்தந்த சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம கடையில ஒரு உணவுப் பொருள வாங்குறோம். அதுக்கு சில ரூ. 100 நம்ம செலவழிக்கிறோம். ஒரு உடைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில ரூ. 1000 நம்ம செலவழிக்கிறோம். மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கும்போது, அதற்கு ஒரு அளவு பணம் நாம செலவழிக்கிறோம். இப்படி ஆயிரக்கணக்கான அளவுல செலவழிக்கிறோம். அதுபோல இந்த புலன்களிலேயும் எந்த புலனுக்கு எந்த உணர்வு பெறும்போது எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது, அந்த புலன்கள பொறுத்து நமக்கு வேறுபடுது.
சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தருவார் கற்கே உலகு அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த 5 இதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து புலன்களை நம்ம ஒரு கட்டுப்பாடோட செலவழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்களிலிருந்தும் புலன்களிலிருந்தும் நமக்கு இன்பம் கிடைக்குது இன்பம் கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைச்சு மனசு வந்து அதுக்கு அடிமையாயிருது. இது இன்பமா துன்பமா அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றவாறு அந்த புலன் அனுபவங்களை நாம பெறணும் அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. சரி, எப்படி அத நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு தொடர்பு நம்ம வச்சுக்கிறோம் ஒரு புலன் மூலமா. இந்த சமுதாயத்துல இந்த இயற்கையோட நம்ம ஒரு புலன் மூலமா தொடர்பு வச்சுக்கிறோம். அப்படி வைக்கும்போது அது அங்கிருந்து செலவாகக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் நம்முடைய புலன்கள் தாங்கும் அளவுக்கு இருந்தா அது இன்பம். மேலும் அது மனதுக்கும் பொருத்தமானதா இருக்கணும். இப்படி இருந்தா அது இன்பம். ஆனா புலன்கள் தாங்குற அளவுக்கு மேலையும் போயிருச்சு, நம்முடைய மனதிலையும் அது பொருந்தாத உணர்வா இருக்கு. இது வந்து நான் செய்யறது தப்பு. ஒரு தவறான செயலை செய்யும் போதே புலன்களுக்கு கூட அது இன்பமாக இருக்கலாம். ஆனா மனது வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுது அப்படின்னா, அது ஒரு பொருந்தாத உணர்வு அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ அந்த புலன்கள் தாங்குற அளவுக்கு மேலேயும் மனதுல ஒரு பொருந்தாத தன்மையும் கொடுத்தா அது துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சாமிஜி நமக்கு அழகா உதாரணம்லாம் சொல்லியிருப்பாங்க. கண்கள் மூலமா இப்ப நம்ம ஜீவகாந்தத்தை செலவழிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம எதிர எந்த ஒரு பொருளும் இல்ல அப்படிங்கும்போது, சாதாரணமா நம்ம கண்ண திறந்து தான் இருக்கோம். அப்போ 2 யூனிட் அளவு ஜீவகாந்தம் நமக்கு செலவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, எதிர யாரோ ஒரு ஆள் வராங்க, ஒரு சுவர் வருது, ஏதோ ஒரு பொருள் வந்து அங்கே ஒரு தடையா அது வந்து ஊடால வரும்போது, நம்முடைய கண்கள்லேருந்து ஜீவகாந்தம் போய் அங்க மோதி, அதுலேருந்து பிரதிபலிச்சு நம்மளுக்கு வந்து இது இந்த எதுக்க இவங்க வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அது நம்ம மூளை அதை உணருது, நம்மளுக்கு கட்டளை போடுது. நம்மளுடைய பல நாள் பால்ய சிநேகிதன் வந்திருக்கான் அப்படிங்கிறத அது அங்க நம்மளுக்கு சொல்லுது. அப்ப இப்படி நான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஜீவகாந்தத்தை செலவழிக்கிறோம். அப்ப எதிர ஒரு தடை வரும்போது அதை நம்ம உணர்ந்து 2 யூனிட் ஜீவகாந்தம் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவோ செலவாகி நம்ம அதை உணர்றோம். இதே வந்து ஒரு டிவி பார்க்கறது, கேட்கறது, காதுல எப்பவுமே வந்து நம்ம இயர்ஃபோன் மாட்டிட்டு நிறைய பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, நமக்கு அதிகமா ஒரு 8 யூனிட் ஒரு டோட்டலா ஒரு 10 யூனிட் செலவாயிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிகமா ஒரு 8 யூனிட் செலவாகும்போது, அது எரிச்சலா வருது. அல்லது அத தாங்க முடியாம அப்படியே அது ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து தூங்கிர்றோம். இப்ப இது வந்து ஒரு அளவுக்கா பார்த்தோம்னா 10 யூனிட்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்முடைய புலன்கள் தாங்குற அளவுக்கு நம்ம ஜீவகாந்த செலவு இருக்கணும். சும்மா பார்க்கும்போது ஒரு செலவு. இதே வந்து ஒரு அதிகமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, அது அதிகமான செலவா இருக்கு. அது நமக்கு உடலுக்கு வந்து ஒரு பொருந்தாத தன்மையா அமையும். அதுக்கு தான் சாமிஜி சொல்லுவாங்க, எதுலயும் நமக்கு அளவும், முறையும் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த அளவும், முறையும் மிகாம நம்ம பார்த்து கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே. இப்போ சாமிஜி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. தண்ணீல குளிக்கிறது தேவைதான். ஆனாலும் அந்த தண்ணீல நம்ம அதிலேயே முங்கி விடாம காத்துக்கொள்ளக்கூடிய திறனும் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த திறனை நாம வளர்த்துக் கொள்வதுதான் நம்ம புலன் கட்டுப்பாடு பண்ணக்கூடியத நமக்கு உணர்த்துறாங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எந்த பொருளிலிருந்து நம்ம விலகி புலனடக்கம் பெற்று இருக்கிறோமோ, அந்த பொருள்ல இருந்து வரக்கூடிய துன்பத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. இப்ப எந்த பொருளா இருந்தாலும் சரி, அத நம்ம வந்து இப்ப நினைக்கிறோம், இது ஒரு எனக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். இத நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது அத்தியாவசியம் இல்லன்னா, அத நம்ம ஏன் அனுபவிக்கணும்? அதுலேருந்து நம்ம விலகி இருக்கலாமே! அதத்தான் அவர் வந்து அதுல சொல்றாரு. ஒரு 4 இட்லி சாப்பிடுறோம். அது நம்மளுக்கு வந்து போதுமான அளவா இருக்கு. நம்முடைய பசிக்கு அது போதும். அது அது காலையில நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டோம்னா, மத்தியானம் ஒரு 2 மணிக்கு நமக்கு ஓரளவு சாதம் தேவைப்படுது. அத சாப்பிடுறோம். அப்படிங்கிற அளவுல இருந்தா அது ஓகே தான். ஆனா அந்த 4 இட்லியவே நம்ம நல்லா இருக்கு சட்னி அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 இட்லி சாப்பிட்டு, அத அதிக துன்பம் அந்த வயித்துக்கு நம்ம குடுக்குறோம். அந்த புலன் உறுப்புகளுக்கும் நம்ம அதிக துன்பத்த குடுக்குறோம்.
அடுத்து மத்தியானம் 2 மணிக்கு நல்ல சாப்பாடு, ஒரு கல்யாண விருந்தோ ஏதோ கிடைக்கும் பொழுது, அதுவும் நம்ம ஒரு அளவு முறை மாறி மீறி அதிகமா எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரியா நம்ம வந்து நெறைய தேவைக்கு அதிகமா அந்த புலன் இன்பத்துல செலவழிக்கிறது ரொம்ப தப்பு. இதுதான் எந்த பொருளிலிருந்து விலகி புலனடக்கமா இருக்கோமோ, அந்த பொருளிலிருந்து வரும் துன்பத்தை தவிர்க்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அளவோடு எதையுமே சொ நம்ம அனுபவிக்கணும். இதுதான் சாமிஜி வந்து புலன் கட்டுப்பாடுல நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த ஆசையின் காரணமா தான் ஒரு கதை ஒண்ணு உண்டு. சூரிய வம்சத்துல வந்து பிறந்த ஒரு அரசன் வந்து திரிசங்குன்னு பேரு அவனுக்கு. அவனுக்கு வந்து வசிஷ்டர் தான் குலகுருவா இருந்தாரு. அந்த திரிசங்குக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த மானிட உடலோடையே நான் வந்து சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு விரும்பினான். அப்போ குரு கிட்ட போய் கேட்கறான் வசிஷ்டர்ட்ட. அவர் வந்து சொல்றாரு, உடம்போடையே யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இயற்கைக்கு மாறா நீ கேட்கிற, என்னால முடியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டாரு. ஆனா இவனுக்கு அந்த ஆசையோட காரணமா வசிஷ்டருக்கு யாரு வந்து எதிரி? அப்ப விஸ்வாமித்திரர். அவர்ட்ட போய் கேட்கறான் தன்னுடைய கோரிக்கைய. அப்ப அவர் சரின்னு சொல்லிட்டு தன்னோட தவ வலிமையால திருச்சங்க மன்னனை சொர்க்கத்துக்கு போக வைக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிறான் சொர்க்கத்துக்கு, இந்த உடலோடயே போறான். போய்கிட்டு இருக்கும்போது தேவர்களோட அரசன் ஆகிய இந்திரன் வந்து, என்னடா ஒருத்தன் உடலோடயே சொர்க்கத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுமதிக்கல, உள்ள பூமிக்குள்ள திருப்பி தள்ளி விடுறான். அவன் அங்க இருந்து அலறிக்கிட்டே திருசங்கு வந்து கீழே வர்றான். வந்துகிட்டு இருக்கும்போது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றான். அப்போ தன்னோட தவ வலிமையால அவர் அவனை பூமியில விழாம அந்தரத்திலேயே நிறுத்தி வச்சிடாரு. அவனால பூமிக்கும் வர முடியாது, அங்க மேல சொர்க்கத்துக்கும் போக முடியல. அப்ப அந்தரத்துல நிக்கிறான். அதனாலதான் திருசங்கு மன்னனுக்கு ரெண்டுமே போனதுனால திருசங்கு சொர்க்கம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இதுல சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு மனசு ஒரு ஆசோலேஷன்லயே இருக்கோம் அப்படின்னா, திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்காத, அந்த மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா, அது தேவையே இல்ல. இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது வேணும், அது வேணும்னு தேவைக்கு அதிகமா நினைக்கிறது, தேவையை மீறி நினைக்கிறது, அளவும் இல்லாமையோ, முறையும் இல்லாமலோ ஆசைப்படுறதுனால தான் மனுஷன் வந்து துன்பத்தை எப்பவும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றாங்க. அப்போ இத வந்து நம்ம முறையா பயிற்சி பெற்று புலன்களை அடக்கக்கூடிய வல்லமை நம்மளுக்கு கிடைக்கணும்னா, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தமாவே இருக்கலாம். அதுக்கு தான் சாமிஜி வந்து நமக்கு ஆக்கினையில இருந்து புலனடக்கம் அங்கேயே கொடுத்துடுறாங்க. பஞ்சேந்திரிய தவத்துல இன்னும் நம்முடைய 5 புலன்களையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் நீங்க எடுக்காதவங்க யாரும் இதுல இருந்தீங்கன்னா, தொடர்ச்சியா அந்த அகத்தாய்வுகளை எடுத்து அந்த பஞ்சேந்திரிய தவத்தையும் கற்று எப்படி நம்ம புலன்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில எப்பவும் செயல்படுத்திக்கிட்டே வந்தோம்னா, நம்ம வந்து தேவையில்லாத வகையில நம்முடைய உயிராற்றலை செலவழிக்காம நம்ம சேமித்து வைக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இதோட இந்த சிந்தனையை நிறைவு பண்ணிக்கிறேன். வேற யாருக்காவது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். வாழ்க வளம். யாருக்கும் எந்த இதுவும் இல்லைன்னா சுதாமா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாமாம்மா? சரிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்ங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. புதுசா இப்போ தவம் பயிற்சி பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு பலனுங்கம்மா. இந்த பஞ்சேந்திரிய தவம் செய்யறதுனால நம்மளோட ஜீவகாந்தத்தை நம்ம எப்படி அளவு முறையோட நம்ம பயன்படுத்தலாங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நாளைய நிகழ்வுகள்: காலை 5 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் பாடல்கள், 5:30க்கு தவம், 6 மணிக்கு காயகல்பம் மற்றும் உடற்பயிற்சி. அனைத்தும் ஆடியோ அண்ட் வீடியோவில் நடைபெறும். அனைவரும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் செய்யலாம். மீண்டும் மாலை 6 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் பாடல்கள், 6:25க்கு மாலையில் செய்யும் காயகல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்குள் நிகழ்வு நிறைவு.
ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். அவரவர் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.